அனைவருக்கும் வணக்கம். இந்த வார டெக் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் வந்து கூகுள் கூட பார்ட்னர் போட்டிருக்காங்க. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. ஆப்பிள் சிரியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறையா முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ட் வந்து கொடுக்குறதாக வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் அந்த வந்து முழுமையான அதோட யூசேஜை வந்து யாருக்கும் கொடுக்க முடியல. ஸோ ஆப்பிள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் ஜெமினி கூட வந்து ஏஐ கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி கூகுள் ஜெமினி ஏஐ மூலியமாக வந்து சிரியை வந்து யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து ஆப்பிள் வந்து கூகுள் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு $1 பில்லியன் வந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. சுமார் இந்திய மதிப்பில் வந்து ரூபாய் 8,300 கோடி. இது மூலியமாக வந்து ஏஐ வந்து உலகில் வந்து சிரியும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கான வழியை கொண்டு வரக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆப்பிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற போல தகவலில் வந்து வெளியே போகுமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் வரலாம். பட் ஆப்பிள் தரப்புலேருந்து இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ப்ரைவேட்டாக தான் சேவ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் கிட்ட தான் அந்த தகவல் வந்து போய் சேரும். ஸோ வந்து இது வந்து வெளியே வந்து வராது, கூகுளுக்கும் போகாது, இல்லை வேறு எங்கேயுமே போகாது, உங்களோட தகவல் வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இது எவ்வளோ அளவுக்கு உண்மையும் தெரியல. கூகுள் குரோமை வந்து சர்ச் இன்ஜினாக வந்து டிஃபால்ட்டாக வைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட சுமார் $20 பில்லியன் வந்து வருஷத்துக்கு வந்து கூகுள் நிறுவனம் வந்து ஆப்பிளுக்கு தராங்க. இதுவும் ஒரு ஃபேக்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்பிள் வந்து கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஏஐ காம்படிஷனுக்குள்ளே இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக வந்து ரெட்மி நோட் 15 5G வந்து இந்தியாவில் லான்ச் ஆகிருக்கு. இது 2 வேரியண்ட்டில் லான்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். 8GB ரேம், 128GB வந்து 22,999, அதாவது 23,000 ரூபாய்க்கும். இன்னொன்று 8GB ரேம், 256GB 24,999, அதாவது 25,000 ரூபாய்க்கும் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 4 நானோமீட்டர் சிப்செட்லேயும் வந்திருக்கு. 6.77 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்குது. 3200 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. ரியர் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் இது கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 20 மெகா பிக்சல் இருக்குது. இது 5520 mAh பேட்டரியோடும் 45 வாட்ஸ் டர்போ சார்ஜிங்கோடும் வருது. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.1, IP65, IP66 ரேட்டிங்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹைப்பர் OS 2 மூலிமா இந்த வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பட் 4 இயர்ஸ் OS அப்டேட்டும் 6 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் ஆப்பிள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஆப்பிள் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஜனவரி 28 லான்ச் ஆக போகுது. இதை வந்து $399 மாதத்துக்கும் 3,999 வருஷத்துக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க. இதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் கம்மியாக 199 per மந்த்தும் 1,999 per இயரும் கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆப்பிள் கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நினைக்கிறேன். பட் இதில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் வருது இந்த பண்டிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கட் ப்ரோ வருது, லாஜிக் ப்ரோ, பிக்சல் மேட்டோர் ப்ரோ, மோஷன் கம்போசர் அண்ட் மெயின் ஸ்டேஜ், இதெல்லாம் வந்து பண்டிலில் வந்து கண்டெய்னாக வந்திருக்கு ஆப்பிள் கிரியேட்டர் ஸ்டுடியோ. ஸோ இதை வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அடுத்ததாக வந்து இன்ஸ்டாகிராமோட டேட்டா பிரீச் நடந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. பட் இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து இதை வந்து மறுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். மேல்வேர் பைட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த தகவல் வந்து பரவி இருக்குது. அவங்க வந்து கிட்டத்தட்ட 17.5 மில்லியன் இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் கிட்ட இருந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, மற்ற அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரீச் ஆகிருக்கு, டேட்டாலாம் ப்ரீச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதன் மூலியமாக வந்து நிறைய பேருக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் மெயிலும் போயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. பட் இதை வந்து இன்ஸ்டாகிராம் தரப்பில் இருந்து மறுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு ப்ரீச்சும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி இமெயில் வந்து ரீசெட் பாஸ்வேர்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு மெயில் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா, அது வந்து பார்க்க மேல்வேர் மாதிரியோ இல்லை ஃபிஷிங் மாதிரி தெரிஞ்சதுன்னா, தயவு செஞ்சு அதில் எந்த ஒரு லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். எக்ஸ், அதாவது ட்விட்டர் வந்து சில யூசர்ஸ்க்கு வந்து டவுன் ஆகிருக்குன்னே சொல்லலாம். வந்து ஜனவரி 13 அப்ராக்ஸ் 7:30 மணி டைமில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8:15 டைமில் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. எதனால் அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட 28,000 பேருக்கு மேலே அப்ராக்ஸாக வந்து இந்த யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 2,200 அப்ராக்ஸ் யூசர்ஸ் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. UK, கனடா அந்த மாதிரி நாடுகள்லேயும் இது வந்து தெரியப்பட்டிருக்கு. downdeductors.com மூலியமாக வந்து நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து பரவப்பட்டிருக்கு. இதை பற்றியான ஒஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டோ கிளாரிஃபிகேஷனோ இன்னும் எக்ஸ் தரப்புலேருந்து ட்விட்டர் தரப்புலேருந்து தெரிவிக்கப்படலை. இந்த வீடியோ நான் அப்லோட் எடுக்க முடியும். பட் ஃப்யூச்சரில் வந்து அதை பற்றி அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் டெக் நியூஸை பற்றி உங்களோட கருத்துக்களை என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் செய்யுங்க. இது போல் நிறையா டெக் நியூஸஸ் மற்றும் ஸ்பேஸ்,
சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இல்லை மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.